ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப சூப்பராக இருக்கேன். சரியான மழை நம்ம ஊரில். நல்ல மழைன்றதுனால வீட்டிலே தான் இருக்கோம். வியாபாரத்துக்குமே போகலை. ஏன்னா நம்மளுடைய வியாபாரம் வந்து துணி தானே. வியாபாரத்துக்கு போனால் துணி வந்து நனைஞ்சிரும். அதனால் சரியாக கஸ்டமரும் வெளியே வரமாட்டாங்க மழையில். அதனால் போகலை, வீட்டிலே இருந்துட்டோம். அதுக்கப்புறம் வீட்டில் இருக்கிறதுனால ஏதாவது சமைச்சி சாப்பிட்லான்னு. இல்லைனா மட்டும் சமைச்சி சாப்பிட மாட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு என் பொண்ணு கேட்குறா. வயிற்றுக்கு சாப்பிட்றது வஞ்சனம் இல்லாமல் சாப்பிட்ணும். சரியாக சாப்பிடாதனால தான் ப்ளட்டு கம்மியாகிட்டு இவ்வளோ கஷ்டப்பட்டேன். இப்போ ஓரளவுக்கு பரவாயில்ல, நல்லாவே இருக்கேன். அதனால் சமைச்சி நல்லபடியாக சாப்பிட்லாம் அப்படின்னு சொன்னதுக்கு என் பொண்ணு என்னை போட்டு செம்ம கலாய்ச்சா. நான் பார்த்திங்கன்னா மீன் தான் வாங்கிட்டு வந்தேன், கட்லா மீன் வாங்கிட்டு வந்ததுமே முட்டையும் கிடச்சிச்சு எனக்கு. நான் வந்து முட்டை பொடி மாசும் பண்ணிவிட்டு முட்டை போண்டா மாதிரி சிக்கன் 65 மாதிரி பண்ணேன். யாரெல்லாம் வந்துட்டு மீன் முட்டையில் சிக்கன் 65 பண்ணீங்க இல்லை பொடி மாஸ் பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறமே வந்துட்டு மாடியில் போய் சமைச்சி சாப்பிட்லாம் நைட்டு டிஃபன் அப்படின்னு சொல்லிட்டு என் பொண்ணு சொன்னான். ஏன்னா மழை பெஞ்சிட்டே இருந்தது. நாங்கள் மேலே போனோடனே முயல் குட்டி ரொம்ப ஹாப்பியாகிடுச்சு. குதிச்சு ஒரே விளையாட்டு தான். நல்லா செடிங்கெல்லாம் பார்த்துட்டு முயல் குட்டிக்கிட்ட விளையாண்டுக்கிட்டு அப்படியே வந்துட்டு மேலே தோசை ஊற்றி கொடுத்தேன். என் மருமனுக்கும் ரொம்ப ஹாப்பியாகிடுச்சு. மேலே உட்காந்து ஜாலியாக சந்தோஷமாக சாப்பிட ஆரம்பித்தோம். எங்கள் வீட்டுக்கார்ட்ட கேட்டேன், உங்களுக்கெல்லாம் எத்தனை தோசை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. எங்கள் வீட்டுக்காரர் கேட்டார், ஏன் என்ன விஷயம் அப்படின்னு. மாடியில் தான் போய் சமைச்சி சாப்பிட போகிறோம் அப்படின்னு. எனக்கு ஒரே 2 போதும் அப்படின்னு சொல்லிட்டாரு. நான் இன்னுமே 2 தான் சாப்பிடுவாருன்னு நினச்சேன். லாஸ்ட்டாக பார்த்தா 2ன்னு சொல்லிட்டு 20 தோசை வேணும் அப்படின்னு கேட்டார். என்னது 20 தோசையா அப்படின்னு கேட்டு எனக்கே ஷாக் ஆகிடுச்சு. உண்மையாலுமே 20 தோசை அவர் சாப்பிடுவாரா நீங்கள் நினைக்கிறீங்க? கண்டிப்பாக 20 இல்லை 25 கூட சாப்பிடுவார். ஆனால் பார்த்திங்கன்னா வயிற்றில் நிறைய மடிப்பு இருக்கும், சாப்பிட்ட மாதிரியே தெரியாது. நம்மலாம் 2 தோசை சாப்பிட்டாலே லைட்டாக வெளியே தொப்பை வந்த மாதிரி இருக்கும். ஆனால் இவர் வந்து இவ்வளோ சாப்பிட்றாரு. எப்படி ஒரு மடிப்பு கூட இல்லைன்னா எனக்கு ஒரு மடிப்புக்கே இல்லை அப்படின்னு சொல்லுவார். எனக்குமே சிரிப்பேன். எங்கள் அப்பா அடிக்கடி கேட்பார், ஏம்மா எத்தனை மடிப்பு இருக்குது அப்படின்னு சொல்லுவார். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சேனலை